அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். காலையில் முழிச்சு வந்தோடனே பாலை நைட்டே காய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து பசும்பால். அதில் உள்ள ஆடையை எடுத்துடலாம். இங்கே மழை வந்ததுலேருந்து செம கோல்டாகிடுச்சு. தண்ணியே குடிக்க முடியல, அவ்வளோ ஐஸாக இருக்குது. அதனால சரி வெந்நி போட்டு குடிக்கலான்ட்டு வெந்நி போட்டுட்ருக்கேன். டைனிங் டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாமல் நைட்டு படுத்துட்டேன். அதனால் க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரங்கள்லாம் கழுவி அப்படியே வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வைக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு வச்சிட்ருக்கேன். இப்போ டிஷ்வாஷில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. இந்த வேலை செய்கிற அக்கா வர்றதே இல்லை. ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சு வரல. அதனால் சரி டிஷ்வாஷ்லேயே போட்டுடலான்ட்டு டிஷ்வாஷில் போட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நைட்டு போட்டுட்டு நம்ம படுத்தா காலையில் எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கோம். லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். தக்காளி பழம் நிறைய போட்டு வைப்பேன். நான் காலையிலே முழிச்சு ஃபஸ்ட்டு லஞ்சை தான் முடிப்பேன். லஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா நாங்கள் ஷாப்புக்கு வந்து காலையிலே சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் செம்பருத்தி கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் கண்டிஷ்னர் பண்ண போகிறேன். அதுக்காக வேண்டி இருக்கிற செம்பருத்தியும் பறிச்சிக்கலான்ட்டு பறிச்சிட்டேன். மஞ்சள் தூள் பாட்டிலும் அப்புறம் சாம்பார் பொடி பாட்டிலும் வாஷ் பண்ணாமல் காலியாகிடுச்சு. சரி வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மஞ்சள் தூள் பாட்டிலை நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியை தூர ஊற்றாதீங்க. அதை எடுத்து செடிங்களுக்கு ஊற்றுங்க, ரொம்ப நல்லது. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவரை எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம் வெந்நீரில் போட்டு. அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா ஓரளவு ப்ரௌன் கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக டொமேட்டோவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு காலிஃப்ளவருக்கு 2 டொமேட்டோ சேர்த்துருக்கேன். டொமேட்டோ ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகட்டும். ஒரு 1 டீஸ்பூன் தனியாகவும் ஒரு காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அந்த காலிஃப்ளவர் குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண விட்டுருங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா குக் ஆன உடனே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். பெப்பர் வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான பெப்பர் காலிஃப்ளவர் ரெடி.